வரலாற்று சாதனை நாடாளுமன்றம் செல்லும் 150க்கும் மேற்பட்ட புதிய எம்பிக்கள். எமது அரசில் வடக்கு தெற்கு என்ற பிரிவில்லை உறுதிப்படுத்திய அனுருகுமார. மஹிந்தவின் கனவு நனவாகியது நாமல் ராஜபக்ஷ மகிழ்ச்சி. தோல்விக்கான காரணத்தை பொதுவெளியில் வெளியிட மறுக்கும் சஜித் அணி. ஜனாதிபதி அனுரவின் கையொப்பத்துடன் தமிழில் வெளியான அறிக்கையின் உண்மை தகவல். வடக்கிற்கு எதிரான தெற்கின் அரசியலும் தெற்கிற்கு எதிரான வடக்கின் அரசியலும் இருந்த போதிலும் இந்த தேர்தல் முடிவுகளின்படி நாம் மேலும் பிளவுபட வேண்டிய தேவையில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையின் பதவி பிரமாண நிகழ்வு இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வரம்பெற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள வேண்டும். மக்களின் கடின உழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வெற்றியடைய செய்யும் வகையில் நல்லாட்சி இருக்க வேண்டும். வெற்றி பெரியது. அந்த வெற்றிக்காக நம் மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகள் சமனானவை. இலங்கையின் வரலாற்றின் அரசியல் வரைபடம் மாற்றமடைந்துள்ளது. பிரிவினை அரசியல் இனியும் தேவையில்லை என்பதை இந்த தேர்தல் நிரூபித்துள்ளது. தேசிய மக்கள் சக்திக்கு வலுவான மக்கள் ஆணையை வழங்க முயற்சித்த அனைத்து மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த தேர்தல் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் எழுந்து நின்றதாகவும் அவர்கள் அனுபவிக்கும் அடக்குமுறையே இதற்கு காரணம் என்று கூறிய ஜனாதிபதி இந்த தேர்தல் முடிவு அவர்களின் சுதந்திர பேச்சு எனவும் தெரிவித்துள்ளார். எனவே பிரஜைகளுக்கு பகுதியளவு சுதந்திரத்தை வழங்க நாம் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்த ஜனாதிபதி இலங்கையை மறுமலர்ச்சி யுகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் பிரதமராக கரணி அமரசூரிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அத்துடன் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கள் பிரதமரின் பொறுப்பின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் ஹரணி அமரசூரிய கொழும்பு மாவட்டத்தில் பெற்ற 6,55,289 விருப்பு வாக்குகளை பெற்று மாபெரும் வெற்றியை பெற்றிருந்தார். இதேவேளை விஜித கேரத் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற அதிகூடிய விருப்பு வாக்குகளாக கம்பகா மாவட்டத்தில் இருந்து விஜித கேரத் பெற்ற விருப்பு வாக்குகள் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள ராமலிங்கம் சந்திரசேகர் கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். இதன்போது தமிழ் மொழியில் ராமலிங்கம் சந்திரசேகர் சத்தியப்பிரமாணத்தை செய்து கொண்டார். மேலும் சுனில் ஹிந்துநேத்தி கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் கனவு தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் நனவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று வெளியிட்ட கடிதம் ஒன்றில் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். தெற்கில் உள்ள அரசியல் கட்சிகள் வடக்கு மக்களை கவரக்கூடிய சூழலை உருவாக்குவது மஹிந்த ராஜபக்ஷவின் கனவாக இருந்தது. தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் அந்த கனவு நனவாகியுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் நாட்டை மீண்டும் பிரிவினைவாதத்திற்கு இட்டு செல்லும் எந்த ஒரு செயல்பாட்டிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இடமளிக்காது என நாமல் ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சானக மெதகுட தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒத்துழைப்பு வழங்க அரசாங்கத்துடன் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் கிடையாது என்றும் சானக மெதகுட குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் அதிக அளவில் வாக்களித்துள்ளனர். இந்த மாற்றம் தேசிய நல்லிணக்கத்துக்கான சிறந்த முன்னேற்றமாகும். காலையில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
புதிய அமைச்சரவையின் நாடாளுமன்ற சபாநாயகராக நிகால் கலபதியை நியமிக்க தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 159 ஆசனங்களை கைப்பற்றி பெரும்பான்மையை பெற்றுள்ளது. இதன்படி புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டது. ஜனாதிபதியின் கீழ் 3 அமைச்சர்களும் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் கீழ் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு உட்பட 21 அமைச்சர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள நிகால் கலபதியை புதிய நாடாளுமன்ற சபாநாயகராக நியமிக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1994 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு பிரவேசித்த நிகால் கலபதி இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 1,25,983 வாக்குகளை பெற்று அந்த மாவட்டத்திலிருந்து அதிகூடிய வாக்குகளை பெற்ற வேட்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வெளியிடப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் அறிக்கை போலியானது என தெரிவிக்கப்படுகின்றது. போரின் போது உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுவது தொடர்பில் இந்த ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் போரின் போது உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுவதில் தமிழ் சமூகம் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த ஆண்டு முதல் அவ்வாறு எவ்வித தொந்தரவுகளும் இன்றி நினைவு கூற சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை தொடர்பில் அரசாங்க தரப்பு எவ்வித அதிகாரப்பூர்வ தகவல்களையும் வெளியிடவில்லை. குறித்த அறிக்கை போலியானது என மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் ஊடக தரப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த போலி அறிக்கை தொடர்பில் தேசிய ஊடகங்களவையும் தகவல் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 35 ஆசனங்களை பெற்று படுதோல்வியடைந்த ஐக்கிய மக்கள் சக்தி மீண்டும் எதிரணியில் அமர உள்ளது. தமது கட்சியின் இந்த தோல்விக்கான சில காரணங்களை வெளிப்படுத்த முடியாது என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மெரிகார் இன்று தெரிவித்துள்ளார். எங்கள் தோல்விக்கான சில காரணங்களை மூடிய கதவுகளுக்கு பின்னால் கட்சியின் மற்ற உறுப்பினர்களுடன் மட்டுமே விவாதிப்போம் என்று மெரிகார் இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஏன் பொதுமக்களிடமிருந்து விலகி நிற்கின்றார் என்று கேட்டதற்கு சரியான நேரத்தில் பிரேமதாஸ் பொதுவெளியில் வருவார் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் சஜித் பிரேமதாஸ் இதுவரை பொதுவெளியில் தோன்றவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் கிடையாது என தெரிவிக்கப்படுகின்றது. அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் சம்பளம் பெற்றுக்கொள்ளாது தமது கடமைகளை முன்னெடுக்க ஆயத்தமாக உள்ளனர் என கட்சியின் அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுசந்த குமார தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலான ஆரம்ப இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். கடந்த 76 வருடங்களாக மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது மக்களுக்கு வெறும் கனவாக காணப்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் கூறுவது போன்று தற்போதைய அரசாங்கம் குறுகிய காலத்தில் விழுந்து விடாது என சுசந்த குமார மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.